எப்படிப்பட்ட முச்செடியா இருந்தாலும் அதை தேவதாரு விருட்சமாய் மாற்ற என் ஆண்டவர் வல்லவர். ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ளணும். வாழ்க்கை சூழ்நிலையை வைத்து ஆண்டவருடைய வல்லமையை நாம் சுருக்க கூடாது. என் அடைபட்ட காரியத்தை வைத்து என் ஆண்டவரால இதை திறக்க முடியுமா திறக்க முடியாதா என்கிற ஒரு கேள்விக்கு ஒரு தேவ பிள்ளை இடமே கொடுக்க கூடாது. எரிகோவுக்கு முன்பாக இஸ்ரவேல் வந்தபோது எரிகோவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, அதனுடைய வாசல் அடைபட்டிருந்தது, ஒருவரும் உள்ளேயும் போக முடியல, ஒருவராலும் வெளியும் வர முடியல. அப்படிப்பட்ட அந்த எரிகோ வாசல கத்த திறக்கிறது மட்டும் இல்ல, மொத்தத்தையே முடிச்சிட்டார். மக்கள் வாசல் திறந்தா போதும் இருக்கும்போது ஆண்டவர் டோட்டலா காலி பண்றார். அது எப்படி காலி பண்றாருன்னா சிம்பிளா காலி பண்றார். சிம்பிளா பெரிய யுத்தம் பண்ண வைக்கலாம் ஆண்டவர், நடக்க வச்சு காலி பண்றார். சுத்தி நடக்க வச்சு பல தடைகளை நம்ம சும்மா நடக்க வச்சு கத்தர் காலி பண்ணுவார். அவன் பல காரியங்களை தேவனுக்கு மாற்ற ஈஸி. ஆமென். எலிசா சொல்லுகிறார், இது கர்த்தருடைய பார்வைக்கு இது அற்ப காரியம். தேவனுடைய வல்லமை என் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல நான் சுருக்க கூடாது. என் சூழ்நிலை எவ்வளவு கடினமாகுதோ ஒரு தேவ பிள்ளை தேவ வல்லமை அதிகமாய் பாடும். ஆமென். என் சூழ்நிலை கடினமாக ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய வல்லமை அதிகமாய் பாடணும். காரணம், என் வாழ்க்கையை நான் சந்திக்கிற சூழ்நிலையை விட நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் பெரியவர் சொல்லுங்க. வானாதி வானங்கள் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவே என்றுமே என்றுமே என்ற. உண்மையா பாடுறோமா இத? இன்றுமே என்றுமே என்றென்றுமே. நான் ஒரு மடங்கு தீயில பாடுவேன், தீ இல்லைனாலும் பாடுவேன், ஒரு மடங்கு 7 மடங்கு தீ எறிஞ்சாலும் நான் பாடுவேன். காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர்.